முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மார்க்கு 6:33. பாருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும். ஏன்னா இந்த உலகத்தில் அநீதி தான் நிறையா இருக்குது. அக்கிரமங்கள் பெருகி போயிடுச்சு, பாவம் பெருகி போயிடுச்சு. இந்த உலகத்தில் நல்லவன் யாருமே இல்லை, ஆண்டவர் தவிர நல்லவன் யாருமே இல்லை. அவர் நீதிபரர், அவருடைய நீதியை தேடுங்க. நம்ம நீதியெல்லாம் கந்தை குப்பையுமா இருக்கிறது. நீதியாகிய இயேசுவை தேடுங்கள், பரலோக ராஜ்யத்தை தேடுங்க, உலகத்துக்குரியதை நாடாதீங்க. இதெல்லாம் தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதீர்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்க, அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு அந்த மத்திய 6 கவலைப்படாதீங்க, உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க, ஜீவனுக்காக கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அஞ்ஞானிகள்னால் யார்? உலக மக்கள் நாடி தேடுகிறான்னு அவருக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். இன்றைக்கி சிலிண்டர் கிடைக்கல எல்லாம், அது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டினியாக கத்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மை குறைபடாது. தருவார் ஆண்டவர், நமக்கு எப்படியும் தருவார், உணவு கொடுத்துருவார், கண்டிப்பாக அவரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதி நம்ம தேட கற்றுக்கிடுவோம், அவர் வழியை தேடுவோம், செம்மையான வழியை தேடுவோம். இந்த அநீதி நிறைந்த உலகத்துக்கு தேவையான நம்ம அனுபவிப்பதற்கு அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் குடும்ப தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய உறவினர் தேவையை சந்திப்பார், ஊழிய தேவையை சந்திப்பார். உங்களுக்கு எதை யார் ஏற்ற தயவுரக்கம் கிடைக்க பண்ணுமோ கிடைக்க பண்ணுவார். நீங்கள் போகிற இடங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செல்லு இடமெல்லாம் அவர் காக்கும்படி வருவார். எல்லா ஆபத்துக்கு விபத்துக்கு விலக்கி காப்பார். ஏன்னா நம்ம சுகபத்திரமாக போய் வருவது தேவ சித்தம். முதலாவது அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தை தேடினா உலகத்துக்குரிய எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா அவருடைய மனுஷ தயவும், அவருடைய தயவும் நிச்சயம் நமக்கு பெருகும்.